பலர் பேசும் 7 பேராபத்து பாவங்கள். அகந்தை, பேராசை, காமம், பொறாமை, அதிக உணவு ஆசை, கோபம், சோம்பேறித்தனம். இவற்றை குறித்து சொல்வதால் சிலர் வருத்தப்படலாம். 6ஆம் நூற்றாண்டில் 1ஆம் போப் கிரெகோரி முன்பிருந்த சந்நியாசிகள் மற்றும் மத சிந்தனையாளர்களின் கருத்துக்களை இணைத்து ஒரு பாவப்பட்டியலை உருவாக்கினார். கிறிஸ்தவ போதனைகளை ஒழுங்குபடுத்தி பாவத்தை புரிந்துகொள்ள ஒரு பயனுள்ள முறையை உருவாக்கவே அவர் விரும்பினார். இது பல நூற்றாண்டுகளாக கட்டிட சபைகளுக்கு உதவியாக இருந்தது. இந்த பட்டியல் கிறிஸ்தவ மரபால் வடிவமைக்கப்பட்டது. இது மனித பலவீனங்களை புரிந்துகொள்ள உதவுகிறது. இது பயனுள்ளதாக இருந்தாலும் இயேசுவா நம்மை பட்டியலை மட்டும் பார்க்காமல் ஆழமாக பார்க்க அழைக்கிறார். அவர் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். இயேசுவா கூறுகிறார், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று. இதன் மூலம் பாவம் செய்கைகளில் மட்டும் கிடையாது, அது உள்ளத்திலிருந்து வருகிறது. அதாவது தீய எண்ணங்கள், அகந்தை, வஞ்சகம் போன்றவையாகும். பாவம் இருதயத்துடன் தொடர்புடையது. அது ஒரு பட்டியல் போட்டு பார்ப்பது மட்டும் அல்ல. அவர் மேலும் எச்சரிக்கிறார், மனுஷர் பேசும் ஒவ்வொரு பயனற்ற வார்த்தைக்கும் அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று. வதந்தி, பழிச்சொல், தீங்கான பேச்சு போன்ற பாவங்கள் தேவனுக்கு முன்பாக மிகவும் பெரிய பாவம் என்பதை நினைவூட்டுகிறார். அனைத்து தீமையும், வஞ்சகமும், பாசாங்கும், பொறாமையும், பழிச்சொல்லையும் நீக்கிவிடுங்கள் என்று அப்போஸ்தலர்களும் அப்படியே கற்பித்தார்கள். மரபுகள் நம்மை வழிநடத்தலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை முழு படத்தை காட்டுகிறது. இயேசுவா நம்மை சில பாவங்களை மட்டும் தவிர்க்க அழைக்கவில்லை. இருதயம் முழு சுத்தமாக மாற்றப்பட வேண்டும் என்று அழைக்கிறார். உண்மையான பரிசுத்தம் உள்ளத்தில் தொடங்கி சத்தியம், அன்பு, கீழ்ப்படிதல் ஆகியவற்றில் தான் வெளிப்படுகிறது. அடுத்து நாம் பார்ப்பது நம்மை மீறிய வலிமை. பலர் கூறுகிறார்கள், உங்களால் சகிக்க முடியாததை தேவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் என்று. இது மனதிற்கு ஆறுதலாக தோன்றினாலும் வேதாகமம் இன்னும் ஆழமாக கற்பிக்கிறது. வேதாகமம் சொல்கிறது, தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இது வாழ்க்கையின் பாரங்களை குறித்தது அல்ல, சோதனைகளை குறித்து பேசுகிறது. உண்மையில் பவுலும் தன் வலிமையை மீறிய துன்பங்களை அனுபவித்தார். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாம் அவரை முழுமையாகச் சார்ந்திருக்க கற்றுக்கொள்வதற்காக. தேவன் நமக்கு மிகுந்த மனசுமையால் தவிக்கும் தருணங்களை அனுமதிக்கிறார். இயேசுவா தாமே கூறுகிறார், என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று. நம்முடைய வலிமை மாத்திரம் போதாது, மாறாக அவருடைய கிருபை போதுமானது. வாழ்க்கை மிகவும் கனமாக தோன்றும் போது அது தேவனை ஆழமாக தேடுவதற்கான அழைப்பு ஆகும். வாக்குத்தத்தம் என்பது எளிதான வாழ்க்கை அல்ல, மாறாக அவருடைய பிரசன்னமே. தேவன் நம்முடன் நடக்கிறார், நம்மை தாங்குகிறார், நம்மிடம் பெலன் இல்லாதபோது பெலன் அளிக்கிறார். உண்மையான நம்பிக்கை நம்மிடம் அல்ல, அவரில்தான் காணப்படுகிறது. விசுவாசம் ஒரு எளிதான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கும் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு வேறுவிதமான கருத்தை கூறுகிறது. இயேசுவா கூறுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று. அவர் பிரச்சனையற்ற வாழ்க்கையை வாக்குறுதியளிக்கவில்லை. பவுலும் எழுதியுள்ளார், அன்றியும் கிறிஸ்து இயேசுவாவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போஸ்தலர்கள் அடிகள், சிறை, மரணம் ஆகியவற்றை சந்தித்தவர்கள்தான். பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில்தான் பட்ட துன்பங்களை பகிர்கிறார். மேலும் அவர் கூறுகிறார், கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே துன்பம் என்பது விசுவாசம் பலவீனமடைகிறது என்பதல்ல, மாறாக அது விசுவாசத்தின் உண்மையான வளர்ச்சியை காட்டுகிறது. தேவன் இயேசுவா மீதான நம்பிக்கை அமைதியையும் நம்பிக்கையையும் தருகிறது. ஆனால் அது பூமியில் ஒரு எளிதான வாழ்க்கையை வாக்களிப்பதில்லை. உண்மையான வாக்குறுதி இதுதான், ஒவ்வொரு சோதனையிலும் தேவன் நம்முடன் இருக்கிறார். அவர் எல்லா பிரச்சனைகளையும் நீக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர் நம்மை ஒருபோதும் தனியாக விடுவதில்லை. அவர் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்துவார்.